இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து லாஸ்ட் டைம் வந்து எல்லா சிறுதானியம் போட்டு தோசை எப்படி அரைக்குதுன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து ராகி மாவு அது வந்து எப்பவுமே இன்ஸ்டண்டா எல்லார் வீட்லயும் இருக்கும். ஸோ ராகி மாவுல வந்து இன்னைக்கு எப்படி எல்லா காயும் நம்ம சேர்த்தி தோசையாவோ இல்ல அடையாவோ இல்ல சப்பாத்தியாவோ செய்யலாங்கிறத நான் இப்ப வந்து பணியாரமாவோ செய்யலாம்னு நான் இப்ப வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, எல்லா காயுமே நான் வந்து சின்ன சின்னதா வச்சிருக்கேன். இது கருவேப்பிலை, இது வந்து கோஸ், அண்ட் இது வந்து கொடை மிளகாய், கேரட், இது வந்து பீக்கங்காய். நம்ம பீக்கங்காய் திருவி வச்சிருக்கேன் கேரட் திருவில. இது சொரக்காய், இது வெங்காயம், கொத்தமல்லி தலை. அண்ட் இது கூட வந்து நம்ம அந்த தனலட்சுமி மேம் லாஸ்ட் டைம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா அந்த மைக்ரோ கிரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கீரை அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. ராகி மாவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். ராகி மாவு நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான். சார் வந்து கம்மியா தான் போட சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் நான் வெங்காயம் போடுறேன் தேவையான அளவு, கேரட், குடை மிளகாய் போடுறேன், கோஸ், அண்டு இந்த நீர்க்காயில நிறைய நம்ம போடலாம். சொரக்காய், பீக்கங்காய், இன்னும் நம்மள்ட்ட என்ன காய் இருக்கோ அதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான். கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, இதெல்லாமே போட்டுட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம கையிலேயே கலக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பிளெண்டர்ல வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னாவே ஈஸியா வரும். இந்த மாவு வேணும்னா நம்ம வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி கம்மியா தான் நாங்க வந்து நம்ம மட்டும் சாப்பிடுறோம். ஒரு 2-3 தடவை வேணும்னா இந்த மாதிரி ஃபுல்லா காயா இருக்கிற மாதிரி, மாவு கம்மியா இருக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஏதாவது லைட்டா ஒரு லைட்டா மிளகாத்தூளோ இல்ல பெப்பர் தூளோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா சட்னி வச்சு நீங்க சாப்பிடலாம். இதுதான். இப்ப இன்னொன்னு காமிக்கிறேன். இது வந்து தோசைக்கு இன்னும் மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இதேதான் போட்டிருக்கேன். இது வந்து அடைக்கு கெட்டி இங்க பாத்தீங்களா, கெட்டியா இருக்குது. இதை வந்து தண்ணி தொட்டு தோசைக்கல்லையே அப்படியே இது பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு லைட்டா எண்ணெய் விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டு சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் கூட, எல்லா காயும் செய்யறதுனால. இந்த தோசை மாவுலயே நான் வந்து அதையவே பணியார கல் ஊத்தினா பணியாரமா வரும். பணியாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த ராகி தோசை. சில டைம் ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க மாவு, இது மல்டிகிரெயின்ஸ் வச்சும் நம்ம மாவாட்டணும் இல்லைங்களா, அதுக்கும் இதே மாதிரி எல்லா காயும் போட்டு செய்வோம். கீரை போட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளவுதாங்க மேம். சும்மா 1 or 2 டிராப்ஸ் எண்ணெய், சில சமயம் எண்ணெய் விடாம செய்யலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நம்ம வந்து வேக வைக்கணும். இதனால அயன் கிடைக்குது நம்மளுக்கு, ஃபைபர், அண்ட் இந்த காய்கறி எல்லாத்துலயும் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ காலையில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டா நம்மளுக்கு தேவையான எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்ட ஒரு திருப்தி இருக்குங்க.